ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோவில் வந்து மேனேஜ் இன்சூரன்ஸ் குரூப் அண்டு க்ளவுட் லோட் பேலன்ஸை பற்றி தியரியாக பார்த்துருப்போம். நம்ம இந்த வீடியோவில் வந்து எப்படி ப்ராக்டிக்கலாக வந்து எப்படி செட்டப் பண்ணுறது மேனேஜ் இன்சூரன்ஸ் குரூப் அண்ட் தென் லோட் பேலன்சிங் வந்து எப்படி அது ப்ராக்டிக்கலாக செட்டப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எல்லோரும் கூகுள் க்ளவுட் அதாவது ஜிசிபி கன்சோலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நியூ அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஜிசிபி கன்சோல் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு உங்கள் ஜிமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் ப்ரொவைட் பண்ணி நீங்கள் வந்து சைன்அப் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம இப்போ இதை பற்றி பார்க்கலாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. விஎம் இன்சூரன்ஸ் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஎம்ஏ வந்து ரன் ஆகலை. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேனேஜர் இன்சூரன்ஸ் குரூப் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்சூரன்ஸ் டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அதை க்ரியேட் பண்ண முடியும். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் போன வீடியோவில். ஸோ போன வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து நல்லா புரியும். ஓகேவா? நான் இப்போ நேராக வந்து இன்சூரன்ஸ் குரூப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நியூவாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் இன்சூரன்ஸ் குரூப். சொல்ல போனோம்னா நம்ம இன்சூரன்ஸ் குரூப்பில் மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அன்மேனேஜர் இன்சூரன்ஸ் குரூப் அண்ட் மேனேஜர் இன்சூரன்ஸ் குரூப். அன்மேனேஜர் இன்சூரன்ஸ் குரூப் இட்ஸ் ஹெட்ரோஜீனியஸ் விஎம் இன்சூரன்சஸ். ஒரு இன்சூரன்ஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது அதோட கான்ஃபிகரேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் குரூப் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணுறது தான் வந்து அன்மேனேஜர் இன்சூரன்ஸ் குரூப். ஸோ மேனேஜர் இன்சூரன்ஸ் குரூப்லேயே 2 டைப் இருக்குது, ஸ்டேட்லெஸ் அண்ட் ஸ்டேட்ஃபுல். ஓகேவா? ஸ்டேட்லெஸ் அண்ட் ஸ்டேட்ஃபுல் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸ்டேட்லெஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம விஎம் இன்சூரன்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். அதாவது அது இன்சூரன்ஸ் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி. இதில் என்ன சேஞ்சஸ் அப்படின்னா, பேசிக்காக அந்த விஎம் இன்சூரன்ஸ் வந்து ரன் ஆகும்போது அதோட டேட்டா வந்து எந்த விஎம் இன்சூரன்ஸ்லையும் வந்து ஸ்டோர் பண்ணாது. ஸோ அதை பேசிக்காக எங்கே ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டேட்டா பேஸ்லையோ இல்லை க்ளவுட் ஸ்டோரேஜ்லையோ வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். அதான் வந்து ஸ்டேட்லெஸ் மேனேஜர் இன்சூரன்ஸ் குரூப். இதே ஸ்டேட்ஃபுல் இன்சூரன்ஸ் குரூப்பில் வந்து என்ன எங்கே ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து பர்சிஸ்டன்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டிஸ்க் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் அந்த விஎம் இன்சூரன்ஸோட டேட்டாலாம் வந்து அந்த பர்சிஸ்டன்ட் டிஸ்கில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். இப்போ ஏதாவது விஎம் இன்சூரன்ஸ் வந்து டெலீட் ஆனது, அதாவது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா நியூ இன்சூரன்ஸ் க்ரியேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நியூவாக க்ரியேட் ஆகிற விஎம் இன்சூரன்ஸ் வந்து பர்சிஸ்டன்ட் ஸ்டோரேஜோட கனெக்ட் பண்ணி ஸோ அந்த டேட்டா வந்து ரிட்ரைவ் பண்ணிக்கும். ஓகேவா? ஸ்டேட்லெஸ் விஎம் இன்ஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து டேட்டா பேஸில் ப்ளஸ் அதர்வைஸ் க்ளவுட் ஸ்டோரேஜில் இருக்கிறதுனால உங்களால் வந்து ஈஸியாக வித்தின் செகண்ட்ஸில் வந்து உங்களால் வந்து ஆட்டோ ஸ்கேல் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்டேட்லெஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். நான் இதுக்கு நேம் கொடுத்துக்கிறேன், மை இன்ஸ்டன்ஸ் குரூப். ஓகே, கொடுத்துட்டு இன்ஸ்டன்ஸ் டெம்ப்ளேட் கொடுக்கணும். எனக்கு இப்போ இந்த ஆப்ஷன் எதுவும் வரல. ஏன் அப்படின்னா நான் இங்கே ரீஜன் வந்து யூஎஸ் சென்ட்ரல் 1 சூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது என்னோட இன்சூரன்ஸ் டெம்ப்ளேட் வந்து யூஎஸ் வெஸ்ட் 1ல் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் அந்த ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் டெம்ப்ளேட் நான் க்ரியேட் பண்ண இன்சூரன்ஸ் டெம்ப்ளேட் வந்து காமிக்கும். ஓகே, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு ஸோ ஜோன் சிங்கிள் ஜோன் மல்டிபிள் ஜோனான்னு கேட்குது. நான் மல்டிபிள் ஜோனே வந்து கொடுத்துக்கிறேன். ஆட்டோ ஸ்கேலிங்னா என்னென்னா நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி விஎம் இன்சூரன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, பேஸ்ட் ஆன் த டிமாண்ட்ஸ். ஸோ இதில் ஒரு 3 மோட்ஸ் இருக்குது ஆட்டோ ஸ்கேலிங் மோடில். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆஃப். அதாவது ஆட்டோ ஸ்கேலிங் மோட் வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சோம்னா அது வந்து இன்க்ரீஸும் பண்ணாது டிக்ரீஸும் பண்ணாது. நம்ம க்ரியேட் பண்ணுற இன்சூரன்ஸ் அப்படியே ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? இதே ஸ்கேல் அவுட் அப்படின்னா வந்துட்டு இன்க்ரீஸ் மட்டும் தான் பண்ணும், டிக்ரீஸ் பண்ணாது. அதாவது இப்போ எனக்கு ரெக்வஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி விஎம் இன்சூரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ என்ன ரெக்வஸ்ட் அதாவது டிமாண்ட் வந்து கம்மி ஆகிடுச்சு அப்படின்னா விஎம் இன்சூரன்ஸ் வந்து கம்மி பண்ணாது, இன்க்ரீஸ் பண்ணது தான். அந்த எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அது வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம ஆன் வச்சிட்டோம் அப்படின்னா அது நம்ம பேஸ்ட் ஆன் அந்த டிமாண்ட்ஸ் வந்து அது இன்க்ரீஸும் பண்ணிக்கும் டிக்ரீஸும் பண்ணிக்கும். ஓகேவா? நான் இப்போ இங்கே வந்து ஆன் வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து மினிமம் இன்சூரன்ஸ் வந்து நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் மினிமம் இன்சூரன்ஸ் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து எவ்வளோ வேணுமோ அதை வந்து கொடுத்துக்கலாம். பேஸ்ட் ஆன் த டிமாண்ட் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஸ்டடி பர்பஸ்க்காக நான் வந்துட்டு
மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வந்து 2 கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த ஆட்டோ ஸ்கேலிங் சிக்னல்ஸ். ஸோ எப்போ வந்து அது வந்து ஆட்டோ ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லிமிட் வந்து செட் பண்ணணும். இதை வந்து நான் அங்கேயே சொல்லியிருப்பேன், போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அதாவது ஆட்டோ ஸ்கேல் பண்ணும்போது நம்ம சர்டைன் சிபியூ லிமிட்ஸ் வச்சு நம்ம வந்து இது பண்ணலாம். அதாவது இப்போ ஒரு விஎம்என்ஸ் வந்து 90% சிபியூ லிமிட் வந்து அது அச்சீவ் பண்ணிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை தாண்டி இன்க்ரீஸ் பண்ணிச்சுன்னா அது வந்து கிராஷ் ஆகிடும். ஓகேங்களா? அதனால இப்போ இங்கே ஒரு லிமிட் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது வந்து ஆட்டோ ஸ்கேல் பண்ணிக்கும். இப்போ நான் வந்து இது வந்து ஒரு 18 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? 18. ஸோ இன்சுலேஷன் பீரியட்னா வேற ஒன்றும் இல்லை, அது விஎம் வந்து புதுசாக கிரியேட் ஆகி ரன் ஆகி ரெடியாக, அதாவது அந்த ரெக்வஸ்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கும் தெரியுமா? ஸோ அந்த பீரியட் தான் வந்து இன்சுலேஷன் பீரியட். ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோ ஹீலிங்க்கு வந்து நம்ம ஒரு ஹெல்த் செக் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கணும். இது வந்து ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ண ஹெல்த் செக் இது. இது எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு இதை கிளிக் பண்ணும்போது ஹெல்த் செக் நீங்கள் எது கிரியேட் பண்ணலன்னா கிரியேட் ஹெல்த் செக் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே நேம் கொடுத்துக்கோங்க, மை ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? கொடுத்துட்டு ஸோ ஸ்கோப் வந்து குளோபலே வச்சுக்கோங்க. ப்ரோட்டோகால் வந்து நம்ம இப்போ அந்த எக்ஸாம்பிள் வந்து ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் வந்து நம்ம பண்ணுறதுனால ஹெச்டிடிபியை நான் இங்கே வந்து கொடுத்துக்கிறேன், போர்ட் நம்பர் 80. சரிங்களா? ஸோ அடுத்து ஹெல்த் க்ரைட்டீரியா. ஸோ இதுதான் முக்கியம். இந்த ஹெல்த் க்ரைட்டீரியாவில் தான் வந்து நம்ம வந்துட்டு எப்படி வந்து ஹெல்த் செக் பண்ணுற போகிற கண்டிஷன்ஸ்லாம் வந்து நம்ம இதில் தான் கொடுக்க போகிறோம். அதாவது செக் இன்டர்வல்னால் ஒன்றும் இல்லை, எவ்வளோ செகண்ட்ஸ் கழிச்சு நம்ம விஎம் வந்து அதை வந்து ஹெல்த் செக் பண்ணோம் அப்படிங்கிற செகண்ட்ஸ் வந்து நம்ம இதில் கொடுக்கணும். நான் வந்து இப்போ 30 செகண்ட்ஸ்னு கொடுத்துக்கிறேன். ஸோ தட் 30 செகண்ட்ஸ் இன்டர்வலில் என்னோட விஎம் வந்து எகைன் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? டைம் அவுட் அப்படின்னா வந்துட்டு வேற ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ரெக்வஸ்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட் வந்து எந்த விஎம்மே இப்போ இருக்க விஎம் வந்து ரிசீவ் பண்ணாமல் இருந்தது அப்படின்னா ஒரு 30 செகண்ட்ஸ் நான் வந்து கொடுத்துக்கிறேன். அந்த 30 செகண்ட்ஸ் அது வந்து அதை ரிசீவ் பண்ணல அப்படின்னா இந்த 30 செகண்ட்ஸ் வரும், ஒரு 5 செகண்ட்ஸே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ 5 செகண்ட்ஸ் வரையும் அந்த விஎம் வந்து அந்த ரெக்வஸ்ட் வந்து ரிசீவ் பண்ணவே இல்லைன்னா ஸோ இட் வில் கன்சிடர் அஸ் அன்ஹெல்தி விஎம் இன்ஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ அந்த டைம் அவுட் நான் வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஹெல்தி த்ரெஷ்ஹோல்ட். அதாவது ஹெல்த் செக் பண்ணதில்ல 30 செகண்ட்ஸ் கேப்பில் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்குல்ல, அதாவது கன்சிக்யூட்டிவாக வந்துட்டு 2 டைம்ஸ் வந்து இப்போ வந்துட்டு சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா என்னோட விஎம் வந்து சக்ஸஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதே கீழே இருக்க அன்ஹெல்தி த்ரெஷ்ஹோல்டு என்னென்னா, இப்போ அதை செக் பண்ணும்போது 2 டைம்ஸ் கன்சிக்யூட்டிவாக 2 டைம்ஸ் வந்து என்னோட விஎம் வந்து 2 டைம்ஸ் வந்து அன்ஹெல்த்தியாக இல்லை அதாவது அன்ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா அப்போ தான் வந்து அந்த விஎம் இன்ஸ்டன்ஸ் வந்து அன்ஹெல்த்தின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மெட்ரிக்ஸ்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஹெல்த்தி செக். ஓகேவா? கொடுத்துட்டு நீங்கள் வேறு எந்த ஆப்ஷனும் கொடுக்க வேண்டாம், க்ரியேட் டைரெக்டாக வந்து க்ரியேட் கொடுத்துருங்க. ஸோ இது க்ரியேட் ஆகிட்டு இருக்கட்டும். இது க்ரியேட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? நான் இப்போ அதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 2 இன்ஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. நான் இப்போ விஎம் இன்ஸ்டன்ஸ் போகிறேன், ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இந்த பாருங்கள் 2 இன்ஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. பாருங்கள், இது இன் யூஸ் பை. இப்போ இந்த 2 விஎம் வந்து என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கா, நம்ம இப்போ புதுசாக க்ரியேட் பண்ணோம்ல இன்ஸ்டன்ஸ் குரூப். ஸோ அந்த இன்ஸ்டன்ஸ் குரூப் தான் வந்து இந்த 2 விஎம்ஐ வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ தட் இன் யூஸ் பை அப்படி காமிக்குது. ஓகே, இதுக்கான இன்டர்னல் ஐபி எக்ஸ்டர்னல் ஐபி எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டன்ஸ் குரூப் வந்து இப்போ ரைட்டில் ஸ்க்ரோல் பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இன் யூஸ் பை வந்து பிளாங்காக இருக்குது. ஓகேங்களா? இப்போது நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா க்ளவுட் லோட் பேலன்சர் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? நான் இப்போ க்ளவுட் லோட் பேலன்சர் வந்து நான் சூஸ் பண்ண போகிறேன். லோட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அந்த லோட் பேலன்ஸிங்கிற ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லோட் பேலன்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் இருக்கும். இப்போதைக்கு எந்த லோட் பேலன்ஸும் நம்ம கிரியேட் பண்ணல. இப்போ தான் நம்ம புதுசாக வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, கிரியேட் லோட் பேலன்சர் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி லோட் பேலன்சர் வந்து நிறையா டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த டைப்ஸ் எல்லாம் வந்து நம்ம இங்கே வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மள்ட்ட கேட்குது, இது வந்து ஹெச்டிடிபி அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் வேணுமா இல்லை வந்து டிசிபி யூடிபி லோட் பேலன்சர் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எக்ஸாம்பிள் ஹெச்டிடிபி நான் வந்து சொல்லி தரதுனால ஸோ இதை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து
இது வந்து பப்ளிக் ஃபேஸிங்கா இல்லை இன்டர்னலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதாவது எக்ஸ்டர்னல் ரிக்வஸ்ட்டா இல்லை இன்டர்னல் ரிக்வஸ்ட் வந்து இது ஃபேஸ் பண்ண போதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகுது. நான் வந்து எக்ஸ்டர்னல் தான் கொடுக்க போகிறேன். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து இது குளோபல் டெப்ளாய்மெண்ட் வேணுமா இல்லை சிங்கிள் ரீஜன் வந்து டெப்ளாய்மெண்ட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நான் வந்துட்டு டிஃபால்ட் பெஸ்ட் ஃபார் குளோபல்ஸே வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து வந்து லோட் பேலன்ஸோட ஜென்ரேஷன். ஸோ 2 ஜென்ரேஷன் இருக்குது. ஒன்று வந்து கிளாசிக் லோட் பேலன்சர், இன்னொன்று வந்து அட்வான்ஸ்டு லோட் பேலன்சர். சரிங்களா? இதில் வந்து எதை வச்சு இது வேரி ஆகுது அப்படின்னா டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்டை வச்சு வேரி ஆகுது. ஸோ இந்த அட்வான்ஸ்டு லோட் பேலன்சரில் வந்து நம்ம அட்வான்ஸ் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஸோ இது கிளாசிக் அப்படிங்கிறதுனால பேசிக் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். நான் இப்போதைக்கு டிஃபால்ட் இன்டிஃபால்ட் இதே வச்சுக்கிறேன். வச்ச உடனே நம்ம மேலே நம்ம க்ரைட்டீரியாலாம் செலக்ட் பண்ணலாம். ஸோ அதை வச்சு நம்மளுக்கு அந்த ஓவர்வியூ காமிக்கிது. ஸோ கான்ஃபிகர் கொடுக்க போகிறேன். ஓகேவா? கான்ஃபிகர் கொடுத்தா நம்ம இங்கே லோட் பேலன்சர் நேம் கேட்குது. ஸோ நான் இங்கே வந்து நேம் கொடுக்குறேன், மை லோட் பேலன்சர். ஓகேவா? நான் கொடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்குள்ளே மூணு விஷயம் வந்து கான்ஃபிகர் பண்ணணும். ஒன்று வந்து ஃப்ரண்ட் அண்ட் கான்ஃபிகரேஷன், பேக் அண்ட் கான்ஃபிகரேஷன் அண்ட் தென் ரவுட்டிங் ரூல்ஸ். 3 வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃப்ரண்ட் அண்ட் கான்ஃபிகரேஷன் அண்ட் தென் பேக் அண்ட் கான்ஃபிகரேஷன் அண்ட் தென் ரவுட்டிங் ரூல்ஸ். ஓகேங்களா? ஸோ லெட்ஸே இதுதான் வந்து உங்களோட லோட் பேலன்சர் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கு இன்புட்டாக உங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் வரும்ல. ஸோ அதுதான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் கான்ஃபிகரேஷன். அதுதான் அந்த டீட்டெயில்ஸாக வந்து ஃப்ரண்ட் அண்ட் கான்ஃபிகரேஷனில் கொடுக்க போகிறோம். இது ஒன்ஸ் இது கொடுத்ததுக்கப்புறம் இது வந்து ரெக்வஸ்ட் வந்து எதுக்கு ஷேர் பண்ணோம், நம்ம இன்சூரன்ஸ் குரூப் வந்து ஷேர் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து பேக் அண்ட் கான்ஃபிகரேஷன். ஸோ இதுதான் வந்து பேக் அண்ட் கான்ஃபிகரேஷன். ரவுட்டிங் ரூல்ஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. ஸோ லெட்ஸே இப்போ வந்து உங்களுக்கு மல்டிபிள் இன்சூரன்ஸ் குரூப் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு இன்சூரன்ஸ் குரூப் வந்து ஒவ்வொரு மைக்ரோ சர்வீசஸ்க்காக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு லோட் பேலன்சர் இருக்குது. ஸோ இப்போ அந்த லோட் பேலன்சர்லேருந்து எல்லா ரெக்வஸ்ட்டும் வந்து இது வழியாக தான் வரப்போகுது, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி. ஸோ இது வந்த உடனே நம்ம இந்த ரூல்ஸ் நம்ம செட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அந்த ரூல்ஸ் படி இப்போ இந்த வர ரெக்வஸ்ட் வந்து இப்போ இந்த இன்சூரன்ஸ் குரூப் தான் போகணும் அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் குரூப் வந்து சென்ட் பண்ணிடும். ஸோ பேஸ்ட் ஆன் த ரூல்ஸ் வந்து அந்த ரெக்வஸ்ட் வந்து அந்தந்த இன்சூரன்ஸ் குரூப் வந்து ஷேர் பண்ணுறது தான் வந்து அந்த ரவுட்டிங் ரூல்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நியூ ஃப்ரண்ட் அண்ட் கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து இப்போ நேம் கொடுக்கணும். ஒன்றும் இல்லை, மை நியூ ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு ஹெச்டிடிபியாக இருக்கட்டும், டன். ஓகேவா? நான் ஃப்ரண்ட் எண்ட் வந்து கான்ஃபிகர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேக் எண்ட். ஸோ பேக் எண்ட் நான் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு மேனேஜர் இன்சூரன்ஸ் குரூப் தானே வந்து நம்ம வந்து பேக் எண்ட் தான் வச்சுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து கிரியேட் பேக் எண்ட் சர்வீஸ் வந்து இந்த ஆப்ஷன் வந்து கொடுக்க போகிறேன். நான் புதுசாக வந்து இப்போ கிரியேட் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து இப்போ மை நியூ பேக் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம ஹெச்டிடிபி தான் வந்து அந்த ரெக்வஸ்ட் தான் வந்து நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ பேக் அண்ட் டைப் பண்ண இன்சூரன்ஸ் குரூப் தான் வந்து நம்ம இங்கே சூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஹெல்த் செக். நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் ஹெல்த் செக். ஸோ அந்த ஹெல்த் செக் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்க இன்சூரன்ஸ் குரூப் வந்து இங்கே விசிபிளாக இருக்கும். ஸோ அந்த இன்சூரன்ஸ் குரூப் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். போர்ட் நம்பர் வந்து 80. ஓகேவா? ஸோ இங்கே இதுதான் ஒரு முக்கியமானது, பேலன்சிங் மோட். நான் வந்து ஆட்டோ ஸ்கேல் பண்ணும் அப்படின்னு சொன்னல, அதாவது பேஸ்ட் ஆன் த ரிக்வஸ்ட் வந்து அதை வந்து ஆட்டோ ஸ்கேல் பண்ணணும்னு சொன்னல. ஸோ அதுதான் இது. இப்போ பேஸ்ட் ஆன் த சிபியூ யூட்டிலைசேஷன், அதாவது விஎம்என்ஸோட சிபியூ யூட்டிலைசேஷன் வச்சு நம்ம வந்து ஆட்டோ ஸ்கேல் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கணும். இதே ரேட் அப்படின்னா வந்து பெர் செகண்டுக்கு இவ்வளோ ரெக்வஸ்ட் வந்து அந்த விஎம் வந்து ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ரெக்வஸ்ட் பெர் செகண்ட் நம்ம இதை கொடுத்தோம் அப்படின்னா இதை கொடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போதைக்கு யூட்டிலைசேஷன் இதுலேயே இருக்கட்டும், 80 இருக்கட்டும். இது வந்து என்னேபிள் கிளவுட் சிஎன். என்னேபிள் கிளவுட் சிஎன்னா வேறு ஒன்றும் இல்லை, இது வந்து கேட்சே ஸ்டோரேஜ், அதாவது கேட்சே மெமரி. நம்ம ரெக்வஸ்ட்லாம் வருது இல்லை, ஸோ அதோட வீடியோ ஃபைல்ஸில் வந்து வெப் அசெட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அதை ஸ்டோர் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த கிளவுட் சிடிஎன் வந்து பண்ணும். இது வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் நம்ம யூஸ் கேஸ்க்கு வந்து இதை வந்து நான் டிசேபிள் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கிரியேட் ஆனவுடனே இது வந்து கிரியேட் ஆகிடுச்சு. நான் ஓகே கொடுத்துக்கலாம். தென் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தேன். நெக்ஸ்ட் வந்து ரவுட்டிங் ரூல்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம மல்டிபிள் மைக்ரோ சர்வீசஸ் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு வந்து மல்டிபிள் மேனேஜர் இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டன்ஸ் குரூப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து இந்த ரூல்ஸ் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்போ நீங்கள் ஆட் கொடுத்துட்டு இப்போ இங்கே பார்த்து வந்து மைக்ரோ சர்வீசஸ் 2 அப்படின்னு கொடுத்து நம்ம அதுக்கு ஒரு பேக்அண்ட் சர்வீஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த பேக்அண்ட் சர்வீஸை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஒன்றே ஒன்று தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கனால நம்ம எதுவும் பண்ணல.
ஓகே, நெக்ஸ்ட் கிரியேட் கொடுக்குறேன். ஓகே, இது கிரியேட் ஆகிட்டு இருக்கட்டும். இது கிரியேட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம வந்துட்டு இது கிரியேட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, நம்ம லோட் பேலன்சர் வந்து இப்போ கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் கிரியேட் ஆகிடுச்சு. அண்ட் தென் பேக் அண்ட் சர்வீஸ் வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் அந்த இன்ஸ்டன்ஸ் குரூப் போகிறேன். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் குரூப் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ இன் யூஸ் பை மை நியூ பேக் அண்ட். அதாவது நம்ம இந்த லோட் பேலன்சர் நம்ம வந்து ஒரு பேக் அண்ட் சர்வீஸ் கிரியேட் பண்ணோம்ல. ஸோ இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் குரூப் வந்து அந்த லோட் பேலன்சர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஹைரார்கி எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் டெம்ப்ளேட் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த இன்ஸ்டன்ஸ் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி ஒரு இன்ஸ்டன்ஸ் குரூப் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். சரிங்களா? அதாவது இன்ஸ்டன்ஸ் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி நம்ம வந்து அந்த இன்ஸ்டன்ஸ் குரூப் கிரியேட் பண்ணோம். அந்த இன்ஸ்டன்ஸ் குரூப்பில் இப்போ வந்து 2 VM வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த 2 VMல போயிட்டு நம்ம பார்க்கும்போது இந்த 2 VM வந்து எதை யூஸ் பண்ணிட்டு இருக்குன்னா நம்ம கிரியேட் பண்ண இன்ஸ்டன்ஸ் குரூப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கு. சரிங்களா? நம்ம இதுக்கு மேலே நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா க்ளவுட் லோட் பேலன்சர் வந்து நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த இன்ஸ்டன்ஸ் குரூப்பை வந்து என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா வந்துட்டு இந்த க்ளவுட் லோட் பேலன்சர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கு. அதாவது நம்ம ஹைரார்கி இப்படி தான் வரும். ரெக்வஸ்ட், ஓகே, அண்ட் தென் க்ளவுட் லோட் பேலன்சர். ஸோ அந்த ரெக்வஸ்ட் வந்து இந்த இதுக்கு வந்து பாஸ் பண்ணோம் இன்ஸ்டன்ஸ் குரூப்புக்கு. அந்த இன்ஸ்டன்ஸ் குரூப் வந்து என்னென்னா அதாவது இந்த VM வந்து ரன் ஆகிட்டு அந்த VMல வந்து ரன் பண்ணி அதோட அவுட்புட் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஹைரார்கி வந்து புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு இந்த க்ளவுட் லோட் பேலன்சர் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இங்கே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம லோட் பேலன்சரோட டீட்டெயில்ஸ்லாம் தெரியும். நம்ம ஃப்ரண்ட் அண்ட் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. நம்ம ரவுட்டிங் கோல்ஸ் என்ன செட் பண்ணமோ அது இருக்குது. ஸோ நம்ம பேக் அண்ட் சர்வீஸ், ஓகேங்களா, நம்ம அங்கே சூஸ் பண்ணோம்ல. ஸோ அந்த பேக் அண்ட் சர்வீஸ், ஸோ அந்த இன்ஸ்டன்ஸ் குரூப் நேம் தெரியுதா, அதோட ஹெல்த் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இங்கே தெரியுது. நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த ஃப்ரண்ட் அண்ட் நம்ம ஆக்சஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இன்னும் வந்து இது லோட் ஆகலை. ஓகே, வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்றும் இல்லை, நம்ம விஎம்மோட நேம் 2NHZ அண்டு DLSF. ஓகேங்களா? நான் இப்போ இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஒவ்வொரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது பாருங்கள் வேறு அதாவது விஎம் இன்ஸ்டன்ஸ் வந்து மாறி மாறி வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 விஎம்மும் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் மேக் ஷியோர் நீங்கள் கிரியேட் பண்ண லோட் பேலன்சர், விஎம் இன்ஸ்டன்ட் குரூப் எல்லாத்தையும் வந்து டெலீட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து உங்களோட அமௌண்ட், அதாவது ஃப்ரீ கிரெடிட்ஸ் வந்து கம்மியாகாது. நம்ம வீடியோ போக போக நம்ம நிறைய சர்வீஸ் வந்து ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த ஃப்ரீ கிரெடிட்ஸ் வந்து ரொம்ப அவசியம். இப்போ நம்ம வந்து ஸ்டாப் பண்ணாமல் விட்டுட்டோம், நம்ம ஃப்ரீ கிரெடிட்ஸ் போயிட்டு நம்மளுக்கு பில்லிங் சார்ஜஸும் வந்து கூகுள்லேருந்து போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எல்லோரும் வந்து கவனமாக வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன விஎம் க்ரியேட் பண்ணீங்களோ, அதாவது என்ன க்ரியேட் பண்ணீங்களோ எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. எதர் ஸ்டாப் பண்ணிடுங்க இல்லை வந்து டெலீட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனலை வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நேம் அபி டாக்ஸ் சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனே வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் எல்லாருக்கும்.